ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்கொயர் கட் ஸ்டுடியோ. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். த டெஸ்ட் ஸ்குவாட் ஆஃப் இந்தியன் டீம் இங்கிலாந்து சீரீஸ்க்கு போறாங்க இப்போ. எஸ், நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில் அனாலிசிஸ் பார்க்க போறோம். என்னென்ன செக்மெண்ட்ஸ் நான் இப்பயே சொல்லிடுறேன். இன்ட்ரோ அண்ட் புக் அபவுட் தி ஸ்குவாட் அண்ட் வாட் தேர் கோனா டூ. நெக்ஸ்ட் வந்து ஸ்குவாட் ஓவர்வியூ, ஒரு 16 மெம்பர்ஸ் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதோட ஒரு ஓவர்வியூ மாதிரி. தென் ஒரு பேட்டிங் பிரேக் டவுன், அப்புறம் ஒரு விக்கெட் கீப்பர் பிளஸ் ஆல்ரவுண்டர் யார் யார் இருக்கா, என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஸ்டாட்ஸ். அண்ட் தென் ஒரு பவுலிங் பிரேக் டவுன். தென் ஒரு அவங்களோட ஸ்டாட்ஸ், அவங்க ஏஜ் அண்ட் டீம் பேலன்ஸ், இந்த மாதிரி ஒரு ஜென்ரல் டாபிக்ஸ். தென் நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம், எந்த எந்த மாதிரி டீம் இது, ஹவு ஆர் தே கோனா வின், ஏன்னா லாஸ்ட் டைம் ஆல்மோஸ்ட் வின் பண்ணது அந்த சீரீஸ் அப்படின்ற ஒரு ஃபுல் வீடியோ மாதிரி பார்ப்போம். ஸோ எஸ், நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம்னு நினைக்கிறேன். இன்ட்ரோ, இந்த வீடியோக்கு இன்ட்ரோ நான் எஸ் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் நம்ம போயிடலாம். இந்த வீடியோக்கு நம்ம எப்படி ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும்னா, எஸ் இட்ஸ் சேட் நியூஸ். நம்மளோட சைல்ட்ஹுட் லெஜெண்ட்ஸ் எல்லாருமே ஆல்மோஸ்ட் ரிட்டையர் ஆயிட்டாங்க அண்ட் தேர் நாட் கோனா பி இன் ஸ்குவாட் ஃப்ரம் ஹியர் ஆன்வர்ட்ஸ். இட்ஸ் எ டிரான்சிஷன் டைம். எனக்கு தெரிஞ்சு இந்த டீமுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ விளையாடுற இன்டென்சிட்டி ஆஃப் கிரிக்கெட்டாக இருக்கட்டும், ஒரு கல்ச்சராக இருக்கட்டும், டோட்டலி டிஃப்ரெண்ட். ஏன்னா நம்ம ஒரு 6 டீம் கல்ச்சருக்கே பழகிட்டு இருக்கோம். நாட் லைக் ஒரு ஓல்டு அந்த ஒரு ஓடிஐ டெம்ப்ளேட் இருக்கும், ஒரு T20 டெம்ப்ளேட், தனித்தனி டெம்ப்ளேட்ஸ் இருந்துச்சு, செட் ஆகிட்டு அடிக்கிறது, அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் இப்போ கிடையாது. ஜஸ்ட் ஒரு இன்டென்ட் தான். அந்த மாதிரி ஒரு கேம், ஒரு கல்ச்சர் உள்ள பிளேயர்ஸ்க்கு நம்ம டைம் கொடுக்கணும். ஒரு ஃபிளாம்போயன்ஸாக நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க நம்ம டீம்ல. ஸோ ஐ திங்க் நம்ம ஸ்குவாடுக்கு போயிடலாம் நினைக்கிறேன். இந்த நெக்ஸ்ட் கேப்டன் யாருன்னு நம்ம பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் டீமுக்கு சுப்மன் கில், அவன் தான் கேப்டன். வைஸ் கேப்டன் வந்து விக்கெட் கீப்பர் ரிஷப். நம்மளோட பேட்டர்ஸ் வந்து ஜெய்ஷ்வால், KL ராகுல் அண்ட் தென் சாய் சுதர்சனோட டெபியூ இது. அண்ட் நம்ம இந்தியா ஏவோட கேப்டன் அபிமன்யு ஈஸ்வரன் அண்ட் கருண் நாயர் திரும்ப இந்தியன் டீம் கம்பேக் கொடுத்துருக்காரு. பவுலர்ஸ், ஆல்ரவுண்டர்ஸ் பத்தி பார்க்கும்போது நிதிஷ்குமார் ரெட்டி, ஒரு ரவீந்திர ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தரா இருக்கட்டும், ஷர்துல் தாக்கூர், அவர் திரும்ப கம்பேக் பண்ணிருக்காரு டெஸ்ட் டீமுக்கு. அண்ட் தென் நம்ம விக்கெட் கீப்பர்ஸ் நம்ம ஆல்ரெடி தெரியும், ரிஷப் பண்ட். அண்ட் தென் ஒரு பேக்கப்க்கு த்ரூ ஜுரேல் இருக்காரு. லாஸ்ட் இந்தியா ஏ சீரிஸ் நல்லா பண்ணியிருந்தாரு. பிஜிடி 2 மேட்ச் எல்லாம் சரியா போல. பவுலர்ஸ் நம்ம ஜஸ்பிரித் பும்ரா, நோட உசானிம் அண்ட் முகமது சிராஜ், கிருஷ்ணா, ஆகாஷ்தீப் லாஸ்ட் சீரிஸ் ஆடினாரு. ஹர்ஷ்தீப் சிங் அவரோட டெபியூ டெஸ்ட் சீரிஸ் இது. குல்தீப் யாதவ் திரும்ப டெஸ்டிங்க்கு வந்திருக்காரு ஆஃப்டர் ரவிச்சந்திரன் அஸ்வின் ரிட்டைர்மெண்ட். இது நான் லுக் ஃபார்வர்ட் பண்றேன் அவரோட சான்சஸ் எப்படின்ட்டு. ஸோ திஸ் இஸ் த ஸ்குவாட் கைஸ். எஸ், சாய் சுதர்சன் அண்ட் ஹர்ஷ்தீப் சிங் வந்து மெயின் டெஸ்ட் கால் அப் அவங்களுக்கு. கருண் நாயர் திரும்ப ஒரு ஐ திங்க் ஒரு ஆல்மோஸ்ட் 4 to 5 years ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அவர் டெஸ்டிங் பண்ணி. அதுக்கு மேலே மோர் தென் 5 years ஆயிடுச்சு. இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, டியூ டு இன்ஜுரி கன்சர்ன்ஸ் அண்ட் ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட், முகமது ஷமி இஸ் டிராப்ட். ஐ திங்க் அவர் டிராப்னு சொல்லாம எப்படி சொல்லலாம்னு தெரியல. இந்தியா லுக்கிங் ஃபார் நியூ ஃபாஸ்ட் பாலர்ஸ். திரும்ப டெஸ்டிங் வருவாரானே தெரியல. தீஸ் ஆர் த இன்ட்ரோ கைஸ். இன்ட்ரோல இந்த விஷயம் தான் பார்த்தாச்சு நம்ம. ரிஷப் பண்ட் தரோலி டிசர்வ், இதுல எந்த டவுட்ஸுமே இல்லை. சுப்மன் கிலுக்கு சொல்லாம நான் இவர்கிட்ட வந்து டவுட்ஸ் நான் வைக்க மாட்டேன். ஒரு லாஸ்ட் 6 years இந்தியா ஓவர்சீஸ்லேயும் ஹோம்லேயும் சரி, ஸ்பின் ட்ராக்கா இருந்தாலும் பங்களாதேஷா இருந்தாலும் எங்க போனாலும் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு. அவர் வந்து நோ டவுட்ஸ் ஆன் இட். பேட்ஸ்மேன்ஸ், கீப்பர்ஸ் நம்ம செக்மெண்ட் பை செக்மெண்ட் பார்க்கலாம். ஷீனி, யுவர் தாட்ஸ் ஆன் தி ஸ்குவாட் ஓவர்வியூ. ஸோ ஸ்குவாட் வந்து லைக் ஒரு வெல் ரவுண்டட் ஸ்குவாட் மாதிரி இருக்கு. ஸோ வந்து ரோஹித் சர்மா, ரவி அஸ்வின் பிளஸ் விராட் கோலி இல்லாம ஒரு ஸ்குவாட் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருந்தது ஸ்டார்டிங்ல. பட் ஆனால் அவங்க ஒரு ப்ராப்பர் ஸ்குவாட், ப்ராப்பர் பேக்கப்ஸ் இருக்கிற ஸ்குவாடு. ஸோ எல்லா செக்மெண்ட்ஸ்லயுமே வந்துட்டு எல்லா பேசஸுமே கவர் பண்ணிட்டு ஒரு பர்ஃபெக்ட் மைண்ட் ஸ்குவாட் மாதிரி தான் இந்த ஸ்குவாட் தெரியுது. ஸோ இந்த ஸ்குவாடுக்கு இருக்கிற பொட்டன்ஷியலுக்கு அவங்க ஆனாலே ஈஸியா வந்து இங்கிலாந்து சீரிஸ் வின் பண்ணிடலாம். ஸோ வந்து சுப்மன் கில் பத்தி நம்ம பேசுறப்ப எனக்கு அஃப்கோர்ஸ் விராட் கோலிக்கும் டெஸ்ட் கேப்டன்சி கிடைச்சது இப்போ கில்லுக்கு கிடைச்ச டைம்ல தான் கிடைச்சிருக்கு. அண்ட் 2 பேருக்கு இன்னும் இருக்கிற சிமிலாரிட்டிஸ் என்னன்னா, விராட் கோலி கிட்ட டெஸ்ட் கேப்டன்சி கிடைச்சப்ப இந்தியா வந்து டெஸ்ட் ரேங்கிங்ஸ்ல அவ்வளவு நல்ல பொசிஷன்ல இல்லை. சேம் ஃபார் சுப்மன் கில். இப்பயும் வந்து இந்தியா ஒன்றும் நாட் இன் அ வெரி குட் மொமெண்டம் இன் டெஸ்ட் கிரிக்கெட். ஸோ வந்து பேக் டு பேக் 2 சீரீஸ் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டைம்ல தான் கிடைச்சிருக்கு. அண்ட் கில் கேப்டன்சி பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அஃப்கோர்ஸ் ரெட் பால் கிரிக்கெட் தான் அவரோட ஒரு வீக் லிங்க் மாதிரி கூட சொல்லலாம் இப்போ அவரோட கரண்ட் ஸ்டாட்ஸ் வச்சு பார்த்தோம்னா. பட் ஆனால் வந்து எனக்கு இருக்கிற ஒரே டவுட் என்னன்னா, விராட் கோலியோட மைண்ட் செட் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், கில்லோட மைண்ட் செட் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஒரு அக்ரெசிவ் மைண்ட் செட் விராட் கோலியோடது. இவருக்கு வந்து நாட் தட் அக்ரெசிவ். லைக் இவர் வந்து ஒரு காமன் கம்போஸ்டான கேப்டன் மாதிரி தான் குஜராத் டைட்டன்ஸ்ல தெரியுறாரு. ஸோ இவர் எப்படி அந்த ஸ்குவாடை வந்து மேனேஜ் பண்ண போறாரு, அண்ட் இப்போ ஹவு இஸ் கோயிங் டு ஹேண்டில் த சீனியர் பிளேயர்ஸ் லைக் KL ராகுல், ரவீந்திர ஜடேஜா. அண்ட் இது சொல்லி ரவீந்திர ஜடேஜா தான் இந்த டீம்ல இருக்கிறது சீனியர் பிளேயர். ஸோ அவர் எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு, ஜஸ்பிரீத் பும்ராவை எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போறாரு. ஸோ இது எல்லாமே ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். ஏன்னா இப்போ நம்ம GT கேஸ்ல எடுத்துக்கிட்டோம்னா,
அங்க வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ்ன்னு சொல்றதை தாண்டி பெருசா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடாத அன்கேப்டு பிளேயர்ஸ் தான் வந்து உங்களோட ஓவரால் மிடில் ஆர்டர். ஸோ பிளஸ் அவங்களுக்கு ஒரு ஆஷிஷ் நேரா மாதிரி ஒரு கோச் இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு அன்கேப்டு செட் ஆஃப் பிளேயர்ஸா ஒரு கேப்டன்சி பண்றது மேபி அவருக்கு அவ்வளவு ப்ரெஷர் இருந்திருக்காரு. பட் ஆனால் இன்டர்நேஷனல் கிரிக்கெட், டெஸ்ட் கிரிக்கெட், லாங்கஸ்ட் ஃபார்மேட் ஆஃப் த கேம் அண்ட் உங்களுக்கு இது வந்து ஒரு எல்லாருமே மேட்ச் வினர்ஸ் இருக்காங்க, நிறைய சீனியர் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ எப்படி அவங்கள நம்ம ஹேண்டில் பண்ண போறோம், அங்கதான் கொஸ்டின் மார்க் வருது. அதுல தான் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கேன் சுப்மன் கில் கேப்டன்சி பார்க்க. எக்ஸாக்ட்லி, சோ மெனி ஃபேக்டர்ஸ். ஏன்னா லாஸ்ட் டைம் இங்கிலாந்து போகும்போது நம்ம WTC ஃபைனல் தோத்து அதுக்கப்புறம் ஒரு 1 month கேப் இருந்துச்சு. அப்போ அக்ளமடைஸ் ஆகி இட்ஸ் டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ். ஒரு 1.5 months கிட்ட கிரிக்கெட் ஆடணும் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் வென்யூஸ், ஹெட்டிங்லி, ஓல்ட் ட்ராஃபர்ட், அந்த மாதிரி லார்ட்ஸ் நிறைய டெஸ்ட் இருக்கு. இப்படி இதெல்லாம் அவர் பார்த்து அஸ் அ கேப்டன், எக்ஸாக்ட் நீ சொன்ன மாதிரி தான், கேப்டனிங் ஜிடி இஸ் டிஃப்ரெண்ட். கேப்டனிங் ஸ்டால்வர்ட்ஸ் பும்ரா, ஜடேஜா மாதிரி. ஜடேஜா தான் இஸ் பீன் பிளேயிங் மோர் தென் ஒரு 10 years. அவர் தான் இந்த டீம்ல இப்போ சீனியர் கிரிக்கெட்டர். நீங்க அவரெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ண போறீங்க? இட்ஸ் வெரி வெரி டஃப். பார்ப்போம். நெக்ஸ்ட் செக்மெண்ட் போயிடலாம் நினைக்கிறேன். இட்ஸ் பேட்டிங் பிரேக் டவுன். எஸ், இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பேட்டிங் தான் பேச போறோம். ஸ்டார்டர்ஸ் யாருன்னா ஜெய்ஸ்வால், கில், ராகுல், இவங்க தான் அந்த டாப் ஆர்டர். எஸ், சாய் சுதர்ஷன் டெபியூ பண்ண போறாரு. எஸ், நம்ம எப்பயும் போல நம்ம ஓப்பனர்ஸ் இட்ஸ் ஜெய்ஸ்வால் அண்ட் ராகுல். பிஜிடியில் அவங்க பண்ணதுதான். எஸ், ரோஹித் சர்மா நடுவில் வந்தாரு, பட் இஸ் ரிட்டையர், நோ மோர் டாக்ஸ் அபவுட் தட். நம்ம இப்போ வந்து ஜெய்ஸ்வால், ராகுல் பத்தி பேசுவோம். இந்த நியூ பாலோட இந்த ஸ்பெல்லை நெகேட் பண்ண ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்ஸ்மேன் கரண்ட்லி டெக்னிக்கலி சவுண்ட் பிளேயர் கேஎல் ராகுல். அவரோட ஆவரேஜ் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இட்ஸ் அரௌண்ட் 35 கம்மி அந்த மாதிரிலாம். பட் எனக்கு தெரிஞ்சு அவரோட பொசிஷன் வச்சு பிளே பண்ணாம ஒரு சாலிடா ஒரு இப்போ ஓப்பனிங் கொடுக்குறாங்களா, இந்த சைக்கிள் ஃபுல்லா ஓப்பனிங் கொடுத்து எனக்கு தெரிஞ்சு அதை வச்சு பிளே பண்ணாம, எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு மோஸ்ட் அன்டிசர்விங் கிரிக்கெட்டர்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ நாட் தட் மச் ரெஸ்பெக்டட். ஏன்னா எத்தனை வருஷமா கிரிக்கெட் ஆடுறாரு, அரௌண்ட் 10+ years டெஸ்ட் டீம்ல. அவரோட பொசிஷன் செட்டனிட்டி இல்லை. நிறைய டைம் பிளே பண்ணியிருக்காங்க. எனக்கு இப்போ இப்போ அவர் ஒரு மாதிரி ஸ்டேட்டஸ் வந்துட்டாரு, 30+ ஏஜ், நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டாரு. இனிமேலாச்சும் அவருக்கு ஒரு ரெகுலர் பொசிஷன் கொடுத்தா மேபி யூ கேன் சி, நீங்க அதுக்கப்புறம் கூட அவரை வச்சு மாத்திக்கலாம். பட் அவருக்கு ஒரு ரோல் கிளாரிட்டி கொடுத்து அட்லீஸ்ட் தி சைக்கிள் முடியறதுக்கு வந்து ஒரு சாலிடா ஓப்பனர் கொடுக்கணும் அக்ராஸ் த கண்டிஷன்ஸ், நோ டவுட்ஸ் அபவுட் இட். அண்ட் ஜெய்ஸ்வால் ஒரு ஷாக்கிங் ஸ்டார்ட் என்னன்னா, இந்த இந்த இந்தியன் டீம்ல 50+ ஆவரேஜ் வச்சிருக்க ஒரே கிரிக்கெட்டர் ஜெய்ஸ்வால் தான். செம ஃபார்ம்ல இருக்காரு. டெஸ்ட் டீம் பொறுத்த வரைக்கும் ஐபிஎல்ல நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. லாஸ்ட் இங்கிலாந்து சீரிஸ் தெரியும், ஒரு 200 டேடி ஹண்டர்ஸ் அடிச்சு 700 ரன் அடிச்சு மேன் ஆஃப் தி சீரிஸ் வாங்க. இவரோட ஃபியூச்சர் பத்தி டவுட்டே இல்லை. அவர்கிட்ட அந்த அக்ரெஷன் இருக்கு, ரன்ஸ்க்கான ஹங்கர் இருக்கு, டவுட்டே கிடையாது. சூப்பர் பிஜிடி, ஃபர்ஸ்ட் பிஜிடி சூப்பரா பண்ணாரு. இந்த மாதிரி ஒரு பிளேயர் இந்தியா கிடைச்சதுதான் நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் ஆக போறான்னு கண்டிப்பா தெரியும். நெக்ஸ்ட் சாய் சுதர்ஷனை பத்தி பேசியே ஆகணும். இட்ஸ் கியூரியஸ் கேஸ். என்னன்னா அவரோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆவரேஜ் வந்து அரௌண்ட் 40 கிட்ட இருக்கு. லாஸ்ட் டைம் இந்தியா சூப்பரா பண்ணாரு, இந்தியா சீக்கும் நல்லா பண்ணாரு. அவர் ஒரு மாதிரி ஆல்ரவுண்ட் டெக்னிக்கலி சவுண்ட் பிளேயரா தெரிஞ்சாரு. ஆப்வியஸ் கேஸ் நம்ம எடுத்துருவாங்கன்னு நினைச்சோம். ஏன் நான் இந்த சாய் சுதர்ஷன் கேஸ் பத்தி பேசுறேன்னா, இப்போ ஒன் நம்ம ஆட போறன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. கில் இஸ் கோனா பி அட் நம்பர் 4. நம்ம வந்து நம்ம செக்மெண்ட்ல ஃப்ரிஞ்ச் பிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு செக்மெண்ட் வச்சிருப்போம். என்னன்னா ஈஸ்வரன் அண்ட் கருணாயை பத்தி தான் பேச போறோம். ஸோ நீங்க வந்து எல்லா டூருக்கும் ஈஸ்வரன் பேக்கப் எடுத்து போறீங்க, இந்தியா கேப்டன் சொல்றீங்க, அவரு ஆட வைப்பீங்களா? இட்ஸ் கொஸ்டின் மார்க். அரௌண்ட் 49 ஆவரேஜ் வச்சிருக்காரு, ரொம்ப நாளா டீம் கூட டிராவல் பண்றாரு. திரும்ப நீங்க கருணாக்கு போயிருக்கீங்க, அவர் ஒரு ஏஜ் 33 ஆகுது, சூப்பரா டொமஸ்டிக்ல பண்ணிட்டாரு, எடுத்தே ஆகணும். ஸோ இந்த பிளேஸ்லாம் வச்சுட்டு நீங்க சாய் சுதர்ஷனுக்கு சான்ஸ் கொடுப்பீங்களா? இட்ஸ் கொஸ்டின் மார்க். அப்புறம் இங்கிலாந்து கண்டிஷன்ஸ் ஃபார்ம்லாம் வச்சு ஆல்ரெடி கவுண்டி பிளே பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் சாய் சுதர்ஷன். ஆமா. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் கூட தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஈஸ்வரன் கருணா இஸ் கொஸ்டின் மார்க் unless Sai gets injured or gets form out in 3 test matches. So batting breakdown இவர் தான் guys. Your thoughts Shane? ஸோ பேட்டிங் வந்து ஆக்சுவலாக நான் ஒரு 11 மாதிரி கூட நான் பேட்டிங் அந்த டாப் ஆர்டர் கூட நான் பார்த்துருந்தேன். ஸோ அஃப்கோர்ஸ் ஜெயஸ்வால் அண்ட் கேஎல் ராகுல் அந்த நியூ பால் நெகோஷியேட் பண்ணுறதுக்கு அவங்க டாப்ல ஆடுவாங்க. ஒன் டவுன்ல சாய் சுதர்ஷன் கிளிக் ஆக சான்ஸ் ஜாஸ்தி. ஏன்னா வந்து ஒரு ஒரு ப்ராப்பர் அந்த டாப் 4 இருக்கு, அந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன். ஸோ வந்து இப்போ உங்களால ஆஃப் ஸ்பின்னர் வந்தால் கூட உங்களால அட்டாக் பண்ண முடியும், ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வந்து அட்டாக் பண்ண முடியும். ஸோ வந்து நம்ம நிறைய டெஸ்ட் மேட்சஸ்ல பார்த்துருக்கோம், இந்தியன் பேட்டர்ஸ் வர்சஸ் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் வந்து அது ஒரு ஒரு நல்ல ரெக்கார்டு இல்லை இந்தியன் பேட்டர்ஸ்க்கு. ஸோ அதனால வந்து இந்த டாப் ஆர்டர்ல வந்துட்டு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் இருக்கிறது அந்த ஸ்பின்னை அட்டாக் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் டாப் 4 பார்த்தோம்னா அதுல வந்து யார் இருப்பா, ஜெய்ஸ்வால், லைக் பிஜிடிலேருந்து நான் சொல்றேன், ஜெய்ஸ்வால் மட்டும்தான் வந்து அங்க இருக்கிற ஒரே லெஃப்ட் ஹேண்டர். அதை தவிர்த்து நம்ம பார்த்தோம்னா இது எல்லாருமே ரைட் ஹேண்டர்ஸ் கண்டினியூஸா. ஒரு ரோஹித் சர்மா, ஒரு விராட் கோலி, ஒரு கேஎல் ராகுல், ஸோ எல்லாருமே 3 ரைட் ஹேண்டர்ஸ். ஸோ அங்க ஜெய்ஸ்வால் மட்டும்தான் ஸ்பின்னர் ஈஸியா நெகோஷியேட் பண்ற மாதிரி பிளேயர்ஸ். ஸோ சாய் சுதர்ஷனும் வந்துட்டா இன்னும் கொஞ்சம் அந்த டாப் ஆர்டர் சம் பேலன்ஸ் தெரியும், வெரைட்டியும் கிடைக்கும். எக்ஸாக்ட்லி ஷீனி சொன்ன மாதிரி தான். இல்லை ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஒரு மிடில் ஆர்டர்ல ரொம்ப நாளா இந்தியன் டீம் தேடிட்டு இருந்தாங்க. அஃப்கோர்ஸ் இவர் ஓடி
கேப்பும் வாங்கிட்டாரு. டெஸ்ட் டீம் மட்டும் தான் இன்னும் இருந்துச்சு, அதுவும் வாங்கிட்டாரு. எஸ், சூப்பர் பிளேயர், சூப்பர் ஃபியூச்சர் அவைட்டிங், எஸ்பெஷலி ஃப்ரம் தமிழ்நாடு. சாலிட் பேட்ஸ்மேன், ரொம்ப நாள் கழிச்சு போறாங்க. ஆல் த பெஸ்ட் சாய் சுதர்ஷன். அண்ட் தென் நம்ம விக்கெட் கீப்பர் ஆல்ரவுண்டர் கோர்க்குள்ள போயிடலாம். ரிஷப் பண்ட் ஒரு நல்ல சீரியஸா இருந்துச்சு ஆக்சுவலா நியூசிலாந்து டீம் கூட. அவர் தான் இந்தியாவோட டாப் ஸ்கோரரா இருந்தாரு. ரொம்ப அண்டர் த ரேடார் போயிட்டான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அவர் கேப்டன்சி அந்த இதுல கூட மேபி இருந்திருக்கலாம். பட் ஹூ நோஸ், அந்த ஐபிஎல் ஒழுங்கா பண்ணாததுனால அந்த ஒரு எஃபெக்ட் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் ஓவர் தி இயர்ஸ் பாத்தீங்கன்னா இந்தியாவோட டாப் பெர்ஃபார்மர் அவர் தான் இருந்திருக்காரு. WTCலயா இருக்கட்டும், எல்லாத்துலயும். பிஜிடியும் நல்லா தான் பண்ணாரு ஆக்சுவலா, சப்போர்ட் இல்ல. பிஜிடி லாஸ்ட் பிஜிடி ஒன்னும் நாட் அப் டு தி பெர்ஃபார்மன்ஸ், நாட் தட் குட். பண்டோட ஸ்டாண்டர்ட்ஸ் பார்க்கும்போது கம்மியா தான் இருந்துச்சு. பட் இஸ் பீன் குட் கம்பேர்ட் டு அதர் பிளேயர்ஸ் சொல்லுவாங்க. அண்ட் தென் ஒரு பேக்கப் பாத்தீங்கன்னா த்ரூவ் ஜுரேல் இருக்காரு. த்ரூவ் ஜுரேலுக்கு சான்ஸ் கிடைக்கிறது டவுட் தான் நினைக்கிறேன். அகைன் பண்ட் மாதிரி ஒரு பிளேயர் நீங்க ரீப்ளேஸ் பண்ணணும்னா யூ ஹேவ் டு டு தி ஹார்ட் யார்ட்ஸ், தென் ஒன்லி யூ கேன் சர்வைவ் இன் இந்தியன் டீம். அண்ட் நெக்ஸ்ட் செக்மெண்ட் நம்ம வந்து அதே தான் ஆல்ரவுண்டர்ஸ் பத்தி போயிடலாம். நம்ம நிறைய டைம் ஜடேஜா பத்தி பேசிட்டோம். ஃபர்ஸ்ட் ராகுலை பத்தி பேசி, வாட் அ பிளேயர் இன் இங்கிலீஷ் கண்டிஷன்ஸ் அண்ட் ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ். நீங்க அந்த மாதிரி ஒரு பிளேயரை வந்து வேல்யூ பண்ணி பேக் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு ஏன் பிஜிடி கூட்டு போறான்னு தெரியல இந்தியன் டீம். பட் அகைன் அவர் டொமஸ்டிக்ஸ்ல ப்ரூவ் பண்ணி, ரஞ்சில ப்ரூவ் பண்ணி, மும்பைக்காக ஒரு பிரில்லியன்ட் செஞ்சுரி அடிச்சாரு. செம கம்பேக் இது ஆக்சுவலா. ஷாருக் தாக்கூர், ஐம் வெயிட்டிங் ஃபார் ஹிஸ் கம்பேக். ஏன்னா நீங்க அந்த மாதிரி ஒரு 130 கிலோமீட்டர்ஸ்ல ஸ்விங் பண்ணக்கூடிய பவுலர் உங்களுக்கு தேவை. அட் த சேம் டைம் கொலாப்ஸ் நடக்கும். ஹி வில் பி தட் அந்த டவுன் தேர்ல வந்து கிளட்ச், நீ சொன்ன மாதிரி தான் அந்த ரன்ஸ் அடிச்சு கொடுப்பாரு. லாஸ்ட்ல டான் பிராட்மேனுக்கு அடுத்து அதிக அவரேஜ் இவருக்கு தான் இருக்கு. ஸோ யூ ஹேவ் டு கிவ் த கிரெடிட்ஸ் டு ஹிம் வென் டியூ. ஏன்னா நீங்க தாக்கூர் மாதிரி ஒரு பிளேயரை பேக் பண்ணா நெக்ஸ்ட் WTC சைக்கிளே உங்களுக்கு ஒழுங்கா போகும். நெக்ஸ்ட் நம்ம ரவீந்திர ஜடேஜா பத்தி பேசி ஆகும். சீனியர் மோஸ்ட் கிரிக்கெட்டர் இந்த கரண்ட் டீம். வாட் அ பிளேயர், என்ன மாதிரி கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணிருக்காரு. ரொம்பவே அண்டர் த ரேடார் போயிட்டாரு. அந்த 2023 வேர்ல்ட் கப் அதான் சொல்லுவேன். சாரி ஒயிட் பால் போனதுக்கு. பட் அதே கான்ட்ரிபியூஷன் தான் நிறைய கொடுத்தாரு அவரும். பட் அகைன் கோயிங் அண்டர் த ரேடார். இங்கிலீஷ் கண்டிஷன்ஸ்ல லாஸ்ட் டைம் ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. வாட் அ பிளேயர், சொல்லியே ஆகணும். இந்த மாதிரி ஒரு பிளேயர் ஃபீல்ட்ல இருந்தாலே அந்த ஒரு மொமெண்டமா இருக்கட்டும். நம்ம விராட் கோலியை பத்தி நிறைய பேசிட்டோம். கிரவுண்ட்ல அவர் இருந்தா என்ன மாதிரி ஒரு இம்பாக்ட் இருக்கணும். பட் அதே மாதிரி அதே லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் ஜடேஜா கிரவுண்ட்ல இருந்தாலும் இருக்கும்ன்றதே என்னோட பெர்ஸ்பெக்டிவ். ஏன்னா ஃபீல்ட் அரௌண்ட் 30 ரன்ஸ் ஈஸியா பண்ணி சேவ் பண்ணிட்டு உங்களுக்கு. அவரோட வேல்யூ நமக்கு தேவை ஓவர்சீஸ்ல. ஐ திங்க் நெக்ஸ்ட் செக்மெண்ட் போயிடலாம்னு நினைக்கிறேன். சரி, யுவர் தாட்ஸ் ஆன் திஸ் விக்கெட் கீப்பர் அண்ட் ஆல்ரவுண்டர். விக்கெட் கீப்பர்ஸ் அண்ட் ஆல்ரவுண்டர் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். ரிஷப் பண்ட் தான் இந்தியன் டீமோட பெஸ்ட் விக்கெட் கீப்பர். இந்த சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஆமா. ஸோ வந்து பேக்கப் தான் வந்து த்ருவ் ஜுரேல் ஆடுறாரு. ஸோ அவர் அன்லெஸ் வந்து இப்போ இவருக்கு ரிஷப் பண்ட்டுக்கு இன்ஜுரி எதுவும் ஆகாம இருந்ததுன்னா த்ருவ் ஜுரேல் ஆடுவாங்க. அப்பயுமே எனக்கு டவுட் உண்டு. என்னன்னா இப்போ அவங்க ஒரு இப்போ ரிஷப் பண்ட்டுக்கே இன்ஜுரி ஆகுதுன்னா அவங்க நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி கருண் நாயர் ஆர் ஈஸ்வரன் மாதிரி பிளேயர்ஸ் ஆடிட்டு KL ராகுலை கீப் பண்ண சொல்லலாம். கண்டிப்பா. ஸோ ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ எந்த பாசிபிலிட்டிஸ் வேணா இருக்கலாம். ஸோ விக்கெட் கீப்பர்ஸ்ல பெருசாக டவுட் இல்லை. பட் ஆல்ரவுண்டர் செக்ஷன் வர்றப்ப ரவீந்திர ஜடேஜாக்கு இந்த சீரீஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அஸ்வின் அண்ட் ஜடேஜா காம்போ தான் நம்ம பார்த்துருக்கோம். பட் ஆனால் இந்த வாட்டி வந்து யாருக்கு தெரியும், மேபி அவர் தான் ஒன்லி லோன் ஸ்பின்னராக கூட டெஸ்ட் மேட்சஸ் ஆடலாம். ஏன்னா உங்களுக்கு அடுத்து வந்து இப்போ இங்கிலாந்து கண்டிஷன்ஸ்ல பெருசாக ஸ்பின் சப்போர்ட் இருக்காது. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி கேஸ்ல வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் உங்களுக்கு பேட்டிங் கான்ட்ரிபியூஷனும் நல்லா வேல்யூவா தரப்போறாரு. ஸோ அந்த மாதிரி ஃபீல்டிங்ல 30 ரன்ஸ் கிட்ட சேவ் பண்ணுவாரு. அந்த மாதிரி டைப்னா ரவீந்திர ஜடேஜா. ஸோ அவருக்கு இந்த வாட்டி ரொம்ப ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு when compared to other series. இவரோட பாஸ்ட் தாண்டி இப்பதான் வந்து அவரோட நெக்ஸ்ட் டெஸ்ட் கரியர் பீக் அட்டைன் பண்ணணும். ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம ஸோ ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணோம்னா ஒருத்தர் பத்தி பேச மறந்துட்டோம் நம்ம. நிதிஷ்குமார் ரெட்டி. எஸ், லாஸ்ட் பிஜிடி வந்து செம்மையா இருந்துச்சு அவருக்கு. ஒரு MCGல ஒரு 100 அதெல்லாம் ஓகே. பட் அவரோட கான்ஃபிடன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும்னு இப்போ தெரியல. ஏன்னா IPL எஸ் ஒரு இன்ஜுரியா இருக்கும். IPL ஒழுங்கா போல 150 ரன்ஸ் நம்ம தான் அடிச்சிட்டு இருக்காரு. இட்ஸ் பீன் நாட் தட் குட். ஹோப் ஹி ரீகெயின்ஸ் ஹிஸ் ஓல்ட் ஃபார்ம். ஏன்னா டவுன் தி ஆர்டர் பாத்தீங்கன்னா ஜடேஜா, நிதிஷ்குமார் ரெட்டி, இந்த தாக்கூர், அதுதான் இங்கிலீஷ் கண்டிஷன்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு குரூஷியல். ஃபைனலா ஒரு அந்த பேட்ஸ்மேன் அடிக்கிற ரன் தான் நிறைய டைம் நம்மளை காப்பாத்திருக்கு. ஐ ஹோப் ஹி ரீகெயின்ஸ் ஹிஸ் ஃபார்ம். அண்ட் ஐ திங்க் நெக்ஸ்ட் நம்ம பவுலிங் அனாலிசிஸ் போயிடலாம் நினைக்கிறேன். எஸ் கைஸ், பவுலிங் அனாலிசிஸ். வி ஆர் டாக்கிங் அபவுட் probably the greatest bowler of this generation and the greatest bowler after Zaheer Khan. What a bowler, no introduction about him, just Bumrah, the X factor. இவரை பத்தி நான் பேச ஆரம்பிக்க முன்னாடி செலக்டர் அஜித் அகர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இஸ் கோனா பிளே 3 to 4 matches மேக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் கைஸ். பிகாஸ் பிளேயர்ஸ் ஃபிட்னஸ் ஆன் ஹிஸ் கண்டிஷன்ஸ், அப்புறம் அவரோட மைண்ட் செட் எல்லாமே கம்பைண்ட் ஆகிதான் இருக்கு. இஃப் யூ வாட்ச் 5 matches without any injury concerns, I definitely play. அதை வச்சு அவர் கேப்டன்சியும் மேபி திங்க் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிற ஒர்க்கோட கண்டிஷன்ஸ் அதெல்லாம் வச்சு. அவரோட கேம் அவேர்னஸ் அண்ட் ரீடிங் அபவுட் தி கேம் சொல்ல வேணாம். ஆன்ஃபீல்ட் டிசிஷன்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணுவார்.
நோ டவுட்ஸ் ஆன். அவர் கண்டிப்பா இந்த சீரிஸ்ல ஒரு மினிமம் 20 விக்கெட்ஸ் எடுப்பாரு என்னுடைய ப்ரெடிக்ஷன். அண்ட் தென் சிராஜ் ஒரு ஒர்க் ஹார்ஸா இருந்திருக்கு இந்தியன் டீமுக்கு. பிஜிடி ஒரு மாதிரி விக்கெட்ஸ் நிறைய எடுத்தாலுமே அந்த ஒரு ரன்ஸ் நிறைய பண்ணாரு. ஆனா எனக்கு தெரிஞ்சு பும்ரா கூட சேர்ந்து போடாம வில் பி டிஃப்ரெண்ட் பீஸ்ட் ஆல் டுகெதர். எஸ்பெஷலி தாக்கூர் கமிங் இன் அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டிக்கு ஒரு 10 ஓவர்ஸ் கொடுக்கலாம் செய்யும். ஆமா, கொடுக்கும்போது வில் பி குட் பவுலர்னு எனக்கு திரும்பவும் தோணுது. அவர் இங்கிலாந்து லாஸ்ட் டைம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு, மார்ச் விக்கெட்லாம் கூட எடுத்தாரு, சூப்பரா பண்ணியிருந்தாரு. சிராஜ் அகைன்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அது ஒரு தனி மேட்ச்அப்னே சொல்லலாம். நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அவரோட பாபல் சீம் வச்சு எடுப்பாரு. அந்த சீரிஸ் நல்லா ஞாபகம் இருக்கு, நிறைய விக்கெட்ஸ் எடுத்தாரு. ஐ ஹோப் ஹி ரீகெயின்ஸ் ஹிஸ் ஓல்ட் ஃபார்ம் இன் டெஸ்ட் கிரிக்கெட். அண்ட் ஃபாஸ்ட் பவுலிங்ல இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா பிரசித் இருக்காரு, ஆகாஷ்தீப் இருக்காரு. இவங்கலாம் ஒரு மாதிரி ப்ராமிசிங் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ரீசென்ட் டைம்ஸ்ல டெபியூ பண்ணியிருந்தாங்க சவுத் ஆப்பிரிக்கன் சீரிஸ்ல. பிரசித் கிருஷ்ணா, ஆகாஷ்தீப் இந்தியன் கண்டிஷன்ஸ்ல பண்ணாரு. ஐ ஹோப் தே அவங்க ஒரு பிளேயிங்னால சான்ஸ் கிடைச்சா ப்ரூவ் பண்ணணும். பட் இருந்தாலும் இந்த ஒரு 4 பவுலர்ஸ்க்கு அப்புறம் அவங்க வர்றது டவுட். அண்ட் ஆட் டு தட் ஹர்ஷ்தீப் சிங் வேற இருக்காரு, ஒரு வெரைட்டி, ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர், ஆல்ரெடி ப்ரூவன் கமாடிட்டி இன் கவுண்டி. ஒரு இங்கிலீஷ் கண்டிஷன்ஸ் நல்லா பண்ணிருக்காரு, ஐபிஎல்லையும் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு டெபியூ பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். பட் ஹூனோஸ், ஆகாஷ்தீப் ஆர் ஹர்ஷ்தீப் ஆர் பிரசித், இந்த 3 பேர்ல ஒருத்தவங்க தான் ஆட முடியும். அதை பத்தி நம்ம பேசுவோம். யுவர் தாட்ஸ் ஆன் திஸ் சீனி? ஸோ பவுலிங் ஃபாஸ்ட் பவுலிங் லைனப் வந்து ஒரு ப்ராப்பர் லைனப் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா வந்து இப்போ ஆல்மோஸ்ட் ஷமிக்கிட்டேருந்து இந்தியன் டீம் மூவ் ஆன் ஆயிட்டாங்கன்ற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா எக்ஸாக்ட்லி இதுக்கப்புறம் லைக் நம்ம ஷமி வந்து சொல்லலாம் அவர் நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு, டெஸ்ட்ல வந்து ஒரு ஒரு சூப்பர் பர்ஃபார்மர். பட் ஆனால் அவரும் சேம் கேஸ் தான், ரன்ஸ் லீக் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட ஸ்டாட்ஸ் மேபி அது அவ்வளோ நல்லா சொல்லாட்டி கூட அவரும் ரன்ஸ் லீக் பண்ற போல தான், விக்கெட்ஸ் எடுக்கிற போல தான். ஸோ வந்து அந்த இந்தியன் டீமுக்கு இதுதான் வந்து ஒரு ஹாப்பி ஹிட்டேக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யார் பார்க்குறாங்க? அஃப்கோர்ஸ் 2 தான். பும்ரா கண்டிப்பா 3 மேட்சஸ் அது மினிமம் ஆடிடுவாரு. ஸோ பும்ரா, சிராஜ் ஆடுவாங்களா? பிகாஸ் சிராஜ்க்கு வந்து இங்கிலாந்து கண்டிஷன்ஸ்ல நல்ல ரெக்கார்ட் இருக்கு. ஸோ சிராஜ் ஆடுவாங்களா? இல்ல உங்களுக்கு வெரைட்டி வேணுன்றதுக்காக ஹர்ஷதீப் போவாங்களா? இல்ல உங்களுக்கு பவுன்ஸ் வேணுன்றதுக்காக பிரசித் கிருஷ்ணா டைப் போவாங்களா? இல்ல உங்களுக்கு அந்த முகமது ஷமியோட ஸ்பெஷலே வந்துட்டு அந்த சீம் பொசிஷன் பிளஸ் அந்த அந்த அவரோட சீம் பொசிஷன்ல ஒரு 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 கைண்ட் ஆஃப் அந்த ஒரு மூவ்மெண்ட் இருக்கும், ஒரு ஜிக் மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்க ஆகாஷ்தீப் போகலாம். அண்ட் ஆகாஷ்தீப் அகைன்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்டர், அது மோஸ்ட் ஆஃப் த விக்கெட்ஸ் ஆகாஷ்தீப்போட டெஸ்ட் கிரியர் விக்கெட்ஸ் எல்லாமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான். ஸோ நீங்க ஆகாஷ்தீப் டைப் போவீங்களா? ஸோ இந்த ஃபாஸ்ட் பவுலிங் லைனப்லேருந்து உங்களால ஒரு 3 ஃபாஸ்ட் பவுலர் எடுக்கிறதே உங்களுக்கு வந்து ஒரு ஹெட்டேக்காக தான் இருக்க போகுது. ஸோ இதுதான் என்னோட வியூ. மற்றபடி அவங்க ஒரு ப்ராப்பர் பவுலிங் லைனப் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ பும்ராவால 2 டெஸ்ட் மேட்ச் ஆட முடியாட்டி கூட அவரோட பெர்ஃபார்மன்ஸ் மேட்ச் பண்ண முடியாட்டி கூட பெருசா பாதிப்பு இல்லாம மேட்ச் பண்றதுக்கான செட் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. அந்த ஒரு வியூல பார்க்கும்போது எனக்கு ஒன் திங் சொல்லணும்னு தோணுச்சு. நீங்க பேக்கப்ஸ்ல பார்க்கும்போது ஹர்ஷ்தீப் சப்போஸ் ஆடிட்டாருன்னா பும்ராக்கு பதிலாக யார் ஆடுவான்னா ஐ ஹோப் ஆகாஷ்தீப் பிளேஸ். ஏன்னா அவர்கிட்ட அந்த கைண்ட் ஆஃப் டிசிப்ளின் இருக்கும், கன்சிஸ்டண்டா லென்ஸ் அடிப்பாரு. பிரசித் கிருஷ்ணா ஐ டோன்ட் நோ, அவர் வந்து அந்த லைன் அண்ட் லென்த், ஏன்னா T20 கிரிக்கெட் டிஃப்ரெண்ட் திங். அவர் சவுத் ஆப்பிரிக்கால டெபியூ பண்ணும்போது நான் பார்த்தேன், அவர்கிட்ட அந்த அளவுக்கு டிசிப்ளின் இல்லை லைன் அண்ட் லென்த்ல. எனக்கு தெரிஞ்சு ஆகாஷ்தீப் மஸ்ட் பிளே இன் கேஸ் ஆஃப் பும்ராஸ் ஆப்சன்ஸ். ஃபைனலாக நாங்கள் பிளேயர் ஸ்டாட்ஸ் அண்ட் அவங்களோட டீம் பேலன்ஸ், ஆவரேஜ் இதெல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு கம்பேரிசன் மாதிரி பண்ண போகிறோம். எஸ், இட்ஸ் த பிளேயர் ஸ்டாட்ஸ் அண்ட் ஆவரேஜ். நம்ம ஒரு டாப் ரன் கெட்டர்ஸ் அண்ட் ஆவரேஜஸ் பார்த்தோம்னா எக்ஸாக்டா நம்பர் 1 வந்து ஒரு எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் வருவாரு, அடுத்து ஒரு KL ராகுல் வருவாரு, அண்ட் சாய் சுதர்ஷன் ஒரு ஈஸ்வரன் கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸ். ஐ டோன்ட் திங்க் கில் டாப் ரன் கெட்டர்ல வருவாரான்னு தெரியல. பட் ஏன்னா நம்பர் 4 தான் ஆட போறேன்னு சொல்றாங்க. இங்கிலீஷ் கண்டிஷன்ஸ்ல நீங்க ஜெயிக்கணும்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான் கைஸ், ஓப்பனிங் உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியே ஆகும். அதர்வைஸ் நீங்க வந்து டீப் ட்ரபிள் கொண்டு போயிடுவீங்க. உங்களுக்கு லாஸ்ட் சீரிஸ் தெரியும், இங்கிலாந்து ஏன் 2-1 நம்ம கிட்டே இருந்தாங்க. எஸ், அகைன் ஒரு டெஸ்ட் மேட்ச் இருந்துச்சு. பட் ஏன் 2-1 இருந்தாங்கன்னா அந்த ரோரி பர்ன்ஸ் ஜாக் ராலி அந்த காம்போ அது இட்ஸ் நாட் ஒர்க்கிங். எஸ்பெஷலி அகைன் த கைண்ட் ஆஃப் பவுலிங் அட்டாக் நம்ம கிட்ட இருந்தது. நம்ம எப்படி இந்த பிளே பண்ண போறோம்ன்றது ரொம்ப ஒரு கொஸ்டின் மார்க். பிகாஸ் அகைன்ஸ்ட் மார்க் அட்கின்சன், ஷோயப் பஷீர், அப்புறம் இன்னும் ஒரு 2 நியூ கைண்ட் ஆஃப் பவுலர்ஸ் வராங்க இங்கிலாந்து டீம்ல. அவங்களெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி ஒரு 400 ரன்ஸ் மார்க் யார் அடிப்பான்றது ஒரு கொஸ்டின் மார்க். ஐ ஹோப் ஜெய்ஸ்வால் ப்ரூவ்ஸ் மீ ராங், அவர் தான் அடிப்பார்னு எனக்கு தோணுது. அண்ட் KL ராகுல் அண்ட் ஒரு சாய் சுதர்ஷன் இருக்கார். இதெல்லாம் தாண்டி கில் இவங்கள்ட்ட நம்ம பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஹோப் தே ப்ரூவர்ஸ். அப்புறம் பவுலிங் ஆவரேஜ் இதை பத்தி பேச நமக்கு எஸ்பிரிட் பும்ரா, அதை அவரை தவிர்த்து நம்ம பேசும்போது ஒரு சிராஜ் தான் இருக்கார் நம்ம எக்ஸ்பீரியன்ஸா. ஏன்னா அரௌண்ட் 30 மேட்சஸ் கிட்ட ஆடி 90+ டெஸ்ட் விக்கெட்ஸ். வேற எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பார்க்கும்போது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கைஸ், ஜடேஜா இஸ் மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு தெரிஞ்சு எந்த டவுட் இருந்தாலும் ஃபீல்ட்ல சுப்மன் கில் ஹேவ் சோ மெனி
கைடன்ஸ் ஃப்ரம் பும்ரா, கேஎல் ராகுல், ஜடேஜா, இவங்க 3 பேரே போதும். இவங்களோட மைண்ட்ல இருக்க கேம் ஆர்னஸே நிறைய ஆன்சர்ஸ் கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதான் கைஸ் பிளேயர் ஸ்டாட்ஸ் பத்தி பார்க்கும்போது ஒரு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் தவிர்த்துட்டு பார்த்தோம்னா 40+ ஆவரேஜ் நம்ம கிட்ட அவர் தான் இருக்காரு. மற்றபடி ஜடேஜா, கில், கேஎல் ராகுல் எல்லாமே ஒரு 30 ஆவரேஜ் இருக்கு. பெருசா இதுல பேசுறது எதுவும் இல்லை. கில் இதுக்கு அவரோட கையோட பெரிய ஸ்ட்ரென்த் இதுதான். இதுக்கப்புறம் அவர் ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஐ ஹோப் ஹி ப்ரூவ்ஸ் ஹிஸ் நீங்க ஒரு தாட்ஸ் ஆன் பிளேயர். ஸோ பிளேயர்ஸ் ஸ்டாட்ஸ்ன்னு பார்க்குறப்ப ஆக்சுவலாக நான் ஒரு 2 டைப் ஆஃப் 11 ப்ராபபிள் 11 மாதிரி நான் போட்டுட்டு இருந்தேன். ஸோ அதில் வந்துட்டு ஓப்பனிங்க்கு வந்து அஃப்கோர்ஸ் ஜெய்ஸ்வால் அண்ட் கேஎல் ராகுல், சாய் சுதர்ஷன், கில் அண்ட் ரிஷப் பண்ட், ஜடேஜா, நிதிஷ்குமார் ரெட்டி ஆர் ஷர்துல் தாக்கூர். இப்போ ஸ்பின் ட்ராக் இன்னொரு ஸ்பின்னர் உங்களுக்கு வேணும்னா வாஷிங்டன் சுந்தர் ஒரு குல்தீப் யாதவ், பும்ரா, சிராஜ், ஹர்ஷதீப் ஒரு ஆகாஷ்தீப். ஸோ இது ஒன் ஆஃப் தி லைனப். இன்னொரு செட் ஆஃப் லைனப் நான் எப்படி போட்டிருந்தேன்னா பேட்டிங் டெப்த் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி ஸ்பின்னர்ஸோட கவுண்ட் கம்மி பண்ணி எப்படின்னா ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல், சாய் சுதர்ஷன், சுப்மன் கில், கருண் நாயர், ரிஷப் பண்ட், ஜடேஜா, ஷர்துல் தாக்கூர் ஆர் நிதிஷ்குமார் ரெட்டி, பும்ரா, ஹர்ஷதீப், சிராஜ். ஸோ ஒரு யூத் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிளெண்டா பண்ணிருக்கேன். ஆமா. ஸோ இந்த செகண்ட் லைனப் இன்னும் கொஞ்சம் பேட்டிங் அண்ட் பவுலிங் வைஸ் பெட்டரா தெரியறதுக்கு ரீசன் என்னன்னு நான் பாக்குறேன்னா, ஸோ இப்போ கருண் நாயரோட வந்து ஆல்மோஸ்ட் 62 கிட்ட ஆவரேஜ் வச்சிருக்காரு. பட் ஆனால் அந்த 62 ஆவரேஜ் வச்சிருக்கிறதுக்கு காரணம் அவரோட ஹையஸ்ட் ஸ்கோரான 303. அவரோட நம்பர் ஆஃப் ஹாஃப் சென்ச்சுரிஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ஹண்ட்ரட்ஸ் வந்து அவர் ஆடின 6 மேட்சஸ்ல நம்ம பார்த்தோம்னா ஒரே ஒரு 100 தான் அடிச்சிருக்காரு, அதுவும் 300, ஒரு 50 கூட அடிச்சது இல்லை. அவரோட ஓவரால் ரன்ஸ் வந்து அரௌண்ட் 375 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருக்காரு, அந்த 300 அந்த ஒரு 100 அடிச்சிட்டாரு. ஸோ இப்போ முன்னாடிலாம் வந்து இந்தியா வந்து டாமினேட் பண்ணதுக்கு அந்த டாப் 5 ரீசன் இருந்தது. ஒரு மேல ஓப்பனிங் ஆல்மோஸ்ட் மாறி மாறி தான் இருந்தது. லைக் ரோஹித் சர்மா ஆடினாரு, கேஎல் ராகுல் ஆடினாரு, இந்த மாதிரி மாறிட்டே இருந்தது. பட் ஆனால் கான்ஸ்டன்டா இருந்தது சத்தீஸ்வர் புஜாரா, விராட் கோலி, அஜிங்கியா ரஹானே. இந்த மாதிரி ஒரு 3 அந்த மிடில் ஆர்டர், டாப் மிடில் ஆர்டர் டைப்ல வந்து இவங்க 3 பேர் செம்ம கான்ஸ்டன்டா இருந்தாங்க. இந்தியா நிறைய சக்சஸ் பார்த்தாங்க. ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸும் வேணும், ஒரு யங்ஸ்டர்ஸும் வேணும் அப்படின்னா அவங்க கருண் நாயர் மாதிரி டைப்ல, கருண் நாயரை வந்து 11ல இந்த மாதிரி ஆட் பண்ணலாம். அதுவும் எந்த கேஸ்னா உங்களுக்கு ஒரு ஸ்பின்னர் எக்ஸ்ட்ராவா தேவைப்படலை அப்படின்னா. ஏன்னா கருண் நாயர் உங்களுக்கு ஸ்பின் ஆப்ஷன் கொடுக்கு, பவுலிங் ஆப்ஷனே தரப்போறது இல்லை. ஸோ ஸ்டாட்ஸ் வைஸ் பார்த்தோம்னா வந்து ஒரு மீடியாக்கரான ஒரு அவே ஸ்குவாட் மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் ஜெய்ஸ்வாலை தாண்டி யாருமே கான்ஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணல இந்த கரண்ட் இந்தியன் டீம்ல. பட் ஆனால் வந்து இந்த ஸ்குவாடோட பெரிய ஸ்ட்ரென்த் என்னன்னா அவங்க அடாப்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் நம்ம இதுவும் சொல்லி ஆகணும், இங்கிலாந்துமே வந்து அவங்களோட டெஸ்ட் ஒரு மாதிரி கிட்டத்தட்ட டிரான்சிஷன் ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க. இதை பத்தி நம்ம பேசணும். ஏன்னா நீங்க லாஸ்ட் டைம் பிஜிடி போன இந்தியன் டீம் எடுத்தாலுமே ஸ்டாட் வைஸ் பார்க்கும்போது ஓவர்சீஸ்ல ஆவரேஜ் அதிகமாக உள்ள பிளேயர்னா விராட் கோலி தான். 40+ ஆவரேஜ் இன் ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ். மற்ற எல்லாருமே கம்மி தான். டூ மச்சா ஸ்டாட்ஸ்குள்ளே நம்ம போகக்கூடாது. நீங்க எந்த டீம் இந்தியன் கண்டிஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ண யாருன்னு பார்த்தாலும் அவங்க டீம்லேயும் கம்மியாக தான் இருக்கும் போது ஹூஸ் கோன் அடாப்ட் அண்ட் பெர்ஃபார்ம் இன் கண்டிஷன் தான் இப்போ மேட்ரு ப்ரெசன்ட் சிச்சுவேஷன்ல. பிகாஸ் நீங்க எனக்கு என்ன ஒரு டவுட்னா நான் ஆட் ஆன் பண்ணணும்னா ஷீனியோட பாயிண்ட்ஸ்ல ஹூஸ் கோன் டூ த டர்ட்டி ஒர்க்ஸ். புஜாரா ஒரு உஸ்மான் குவாஜா, ஒரு மானஸ் லபுஷன், ஒரு நிறைய பால்ஸ் ஆடணும், அஜிங்கியா ரஹானே, இந்த மாதிரி ஒரு பேஷன்ஸ், இதுதான் எனக்கு பெரிய கொஸ்டின் மார்க்கா தெரியுது. அந்த ஒரு ஆன்சரா சாய் சுதர்ஷன் அண்ட் கேஎல் ராகுல் இவங்க 2 பேரும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ், அந்த ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ்லாம் ஏன் சக்சீட் ஆகுறாங்கன்னா டீம் கம்போஸ்ட் ஆஃப் தீஸ் கைண்ட் ஆஃப் கைஸ். இவங்க இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஒரு பாஸ்ட் எடுத்தாலுமே ஒரு அஜிங்கியா ரஹானே இருந்தாரு. ஆஸ்திரேலியன் டீம் நீங்க பாத்தீங்கன்னா ஜஸ்டின் லங்கர் சோ மெனி பால்ஸ் ஆடுவாரு. இந்த மாதிரி பிளேஸ் இருந்ததுனாலதான் வின் பண்ண முடியும் டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட்ல. ஐ ஹோப் இந்த ரோல்ஸ் யாராவது எடுத்து கான்சியஸா எஃபர்ட்ஸ் போட்டு பண்ணணும். ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம இந்த மாதிரி விஷயத்துல தான் மிஸ் அவுட் பண்ணோம் பிஜிடியில. சோ மெனி ஃபிளாம்பாயிண்ட் பிளேயர்ஸ் கோயிங் ஃபார் தேர் ஷார்ட்ஸ் அந்த வெளில அடிச்சு தான் அவுட் ஆனாங்க. நிறைய பால் அடிக்காம சாலிட் டிஃபென்ஸ் வச்சு அதை நம்ம பார்ப்போமான்னு தெரியல. மேபி அது இருந்தாலும் ஜெயிக்க முடியும். இப்பெல்லாம் வெல் லெஃப்டே கம்மியாயிடுச்சு டெஸ்ட் கிரிக்கெட்ல. வெல் லெஃப்ட் கம்மியாயிடுச்சு. ஒரு 4 days 3 days டெஸ்ட் மேட்சஸ் முடியுது. ஐ ஹோப் இந்த சீரீஸ் மூலமா அகைன் அது மாறும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் கைஸ். ஸோ ஃபைனல் பாயிண்ட்ஸ் வந்து அஸ்வினி, பிக் கொஷின்ஸ் அண்ட் டாக்கிங் பாயிண்ட்ஸ், இதுதான் எங்களோட ஃபைனல் செக்மெண்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கேன் கில் லீட் இன் இங்கிலீஷ் கண்டிஷன்ஸ்? கொஸ்டின் மட்டும் தான் கேட்க போறேன். வாட் அபவுட் தட் ஆன்சர் சொல்லு. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்டாவே தான் நம்ம பேசணும். விராட் கோலியோட கம்ப்ளீட் மைண்ட் செட் டிஃப்ரெண்ட். அவர் ஸ்டார்ட் பண்ண ஸ்டேஜ்ல செம்ம அக்ரெசிவ் டைப். பட் கில் வந்து அவ்வளோ அக்ரெசிவ் டைப்பா? அவர் எப்படி வந்து அந்த சீனியர் பிளேயர்ஸை ஹேண்டில் பண்ண போறாரு? அண்ட் நம்ம இதுவும் சொல்லணும், விராட் கோலிட்ட கொடுத்த டெஸ்ட் டீம் வந்து எப்படின்னா அது ஆல்ரெடி ஒரு டிரான்சிஷன் ஸ்டேஜ்ல இருந்த டீம். அவர்கிட்ட வந்து ஒரு யங் செட் ஆஃப் பிளேயர்ஸ் இருந்தாங்க. பிளஸ் அதுல அவரோட அண்ணன் அந்த சத்தீஸ்வர் புஜாரா, ரஹானே எல்லாருமே வந்து அவங்க வந்து அப்பதான் கொஞ்சம் நல்லா வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஸ்குவாட் வந்து எப்படின்னா ஒரு மாதிரி மிக்ஸ் ஆஃப் சீனியர் பிளேயர்ஸ்.
அண்ட் ஃபியூ டெபுட்டன்ஸ் கம்மிங் இன் டு த 11. இந்த மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஸோ எப்படி வந்து பண்ணுவாரு அப்படின்றது கொஸ்டினபிள் தான். பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு பண்ணிடுவாருன்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் கேப்டன்சி வந்தா இவர் வந்து கேப்டன்சி வந்ததுக்கப்புறம் இந்த சீசன் ஐபிஎல் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் நான் ஐபிஎல் பண்ணிட்டாரு ஸோ டெஸ்ட் பண்ணிடுவாருன்னு நான் சொல்றேன். ஏன்னா இது ரெண்டுமே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். பட் ஆனால் இந்த மாதிரி டைப் பிளேயர்ஸ் எல்லாருக்குமே வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியாக அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் ஜாஸ்தியாகும் நான் நம்புறேன். ஸோ அந்த மாதிரி டைப் பிளேயரா கில் இருப்பாருன்னு நான் நம்புறேன். எனக்கு தெரியல அவர் என்ன பண்ணுவாருன்னு. மேபி நான் என்ன சொல்லுவேன்னா அவர்கிட்ட இப்போ டூ ஆர் டே சுச்சுவேஷன் தான். பிகாஸ் டெஸ்ட் கிரிக்கெட்ல பெருசாக ப்ரூவ் பண்ணல. நோ பெட்டர் டைம் டு ப்ரூவ் தட். ஏன்னா நீங்க எடுத்து பாருங்க, ஒரு ஓடியெல்லாம் செம்ம ரெக்கார்ட் வச்சிருக்காரு. அண்ட் அகைன் அவரோட கொஸ்டின் மார்க் என்னன்னா கிளச் சுச்சுவேஷன்ஸ்லாம் இன்னும் அவர் ப்ரூவ் பண்ணல. அதுதான் அவரோட பெரிய மைனஸ் அவரோட கரியர்ல இப்போ வரைக்கும். ஆல்ரெடி 2 WTC ஃபைனல்ஸ் ப்ளே பண்ணிட்டாரு இந்த மாதிரி கண்டிஷன்ல, அடிக்கவே இல்லை. ஒரு வேர்ல்ட் கப் ஃபைனல் ஆடிட்டாரு, நாட் ப்ரூவன். சாம்பியன்ஷிப் ஃபைனல் பெருசா அடிக்கல. உங்களோட பெரிய கொஸ்டின் மார்க்கே அந்த கிளச் சுச்சுவேஷன் நீங்க இன்னும் ப்ரூவ் பண்ணலாம் தான். ஐ திங்க் ஹி ப்ரூவ்ஸ் மீ ராங். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சீரீஸ் நீங்க அடிச்சிட்டீங்கன்னா யூ ஹேவ் பீன் சீல்டு ஃபார் நெக்ஸ்ட் ஒரு 5 years கேப்டன்சி, டெஸ்ட் கேப்டன்சி வித் ஹை ஸ்டேக்ஸ். அவர் ப்ரூவ் பண்ணுவான்னு நம்புவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா சாய் சுதர்ஷன், இவரோட செலெக்ஷன் பத்தி தான். ஏன் நான் இவரோட கொஸ்டின் நான் எடுத்துட்டு வந்தேன்னா சூப்பர் பட் லாஸ்ட் 2 seasons பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. ஒரே ஒரு கொஸ்டின் என்னன்னா டொமஸ்டிக்கோட ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் பிளேயர்ஸ் லைக் அபிமன்யு ஈஸ்வரன், கருண் நாயர் அவங்களோட ஃபியூச்சர் அண்ட் டு ஆட் ஆன் த சர்ஃபராஸ் கான் இவங்களோட ஃபியூச்சர்லாம் என்ன? பிகாஸ் இவர் ரஞ்சில ஒரு 40 ஆவரேஜ் வச்சிருக்காரு. பட் இந்தியா சிக்கும் சூப்பராக ஆடிட்டாரு. ஸ்டாட்ஸ் சூப்பரா இருக்கு. அண்ட் அவரோட டெக்னிக் பத்தி பேசுறேன், சூப்பராக ஆடுவாரு, நோ டவுட்ஸ் ஆன். பட் வாட்ஸ் த ஆன்சர் டு தீஸ் கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸ்? ஒரு ஈஸ்வரன் எல்லா டீம்லயும் டிராவல் பண்றாரு, பட் ரிசர்வ்ஸ் ஆர் சப்ஸ்டிட்யூட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்காரு. இவருக்கு என்ன ஆன்சர்? கருண் நாயர் மாதிரி பிளேயருக்கு என்ன ஆன்சர் தர போறீங்க? சர்ஃபராஸ் கான், இது ஒரு பெரிய கொஸ்டின்ஸ் எனக்கு. ஃபைனல் தாட்ஸ் ஆன் திஸ். ஸோ டிரான்சிஷன் ஸ்டேஜில் ஈஸியாக தெரியுது. பட் ஆனால் இவங்க எப்படி வந்து அந்த இந்தியன் டீமோட டெஸ்ட் லெகசியை எடுத்துகிட்டு போக போகிறாங்கன்றதில் பார்க்க ஐம் ஆல்சோ வெரி எக்ஸைட்டட். எஸ், ஸோ இந்த சீரீஸ் அவங்க வின் பண்ணிட்டாங்கன்னா இந்த சைக்கிள் வந்து ஆல்மோஸ்ட் இந்த ஒரு லைனப் வச்சுட்டு தான் இந்தியா போவாங்க. ஸோ இந்த சீரீஸ் வில் ஆன்சர் ஆல் தி கொஷின்ஸ். ஸோ இந்த சைக்கிளில் வந்து மேபி கேப்டன்ஸ் மாறுவாங்களா, இல்லை கில் வந்து இந்த லெகசியை ப்ராப்பராக எடுத்துகிட்டு போயிட்டு அவரோட ஓன் லெகசியை கிரியேட் பண்ணுவாரா? இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு 50-50 ப்ராபபிலிட்டி மாதிரி தான். கில் மைட் ஷோக் ஆர் கில் மைட் சர்ப்ரைசஸ். ஸோ என்ன வேணா நடக்கலாம். அதேதான், ஒன்லி டூ தான் கைஸ். ஒன் வே டூ வே தான், ஒன் டூ ஆர் டை. கில் இந்த சீரீஸ் ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா இஸ் பீன் சீல்டு ஃபார் நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ். அண்ட் தென் ஒரு விஷயம் சொல்லிக்க நினைக்கிறேன், இந்த சீரீஸ்ல ஒழுங்கா ஸ்டார்ட் பண்ணா மட்டும்தான். பிகாஸ் யூ ஹேவ் பிஜிடி ஆன் ஹோம் வித்தவுட் அஸ்வின். ஜடேஜா இருப்பாரா அது வரைக்கும்ன்றதே தெரியல. அண்ட் ஒரு நியூசிலாந்து சீரீஸ் இருக்கு, அவே சீரீஸ். அண்ட் தென் 2 மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா. இது எல்லாமே இருக்கு. இது எல்லாமே கஷ்டமான சீரீஸ். ஒழுங்கா ஸ்டார்ட் பண்ணா மட்டும்தான் இந்த சைக்கிள்ல திரும்ப நம்ம ஃபைனல்ஸ் போக முடியும். இல்லைன்னா அகைன் ஒரு ஆஸ்திரேலியாவோ ஒரு சவுத் ஆப்பிரிக்காவோ, அகைன் ஒரு மேபி ஒரு இங்கிலாந்து இது வரைக்கும் ஃபைனல் வந்ததுல வர சான்சஸ் நிறைய இருக்கு. ஏன்னா இங்கிலீஷ் டீம் ஹஸ் பீன் ப்ரிப்பேரிங் வெரி வெல். இப்போ ஒரு ஜிம்பாப்வே மாதிரி ஒரு டீம் ஆடிட்டு நல்ல ஒரு ஃபார்ம்ல வருவாங்க, ஒரு பேஸ் போட்டுட்டு வராங்க எந்த மாதிரி 11 ஆடணும்னு. நம்ம கொஞ்சம் ஆடிட்டு வருவாங்க, லைக் நல்லா ஆடிட்டு வருவாங்கன்றத தாண்டி அந்த டெஸ்ட் மேட்ச் ப்ரிப்பரேஷன் வருவாங்க, நல்ல ப்ரிப்பேர்டா வருவாங்க. நம்ம கொஞ்சம் அண்டர் ப்ரிப்பேர்டா போவோம் பிகாஸ் ஆஃப் ஐபிஎல் அண்ட் டூ மச் ஸ்லாகிங் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல. ஐ ஹோப் தே அடாப்ட் அண்ட் அக்ளிமடைஸ் வெரி வெல் அண்ட் டெஸ்ட் சீரிஸ் ஜெயிப்பாங்க நம்புவோம். நம்ம இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மேட்ச் முன்னாடி நம்ம இன்னொரு தடவை ப்ரிவியூக்கு வருவோம் கைஸ். அண்ட் தென் இதோட வெயிட் ஆஃப் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். ஸ்ரீனி, யுவர் ஃபைனல் தாட்ஸ்? ஓகே கைஸ், கீப் சப்போர்ட்டிங் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.